தேன் அபிஷேகம் செஞ்சா சங்கீத ஞானம் ஏற்படும். மாம்பழச்சாறு அபிஷேகம் செஞ்சா அனைவரையும் வசியப்படுத்தலாம். மாதுளம் பழச்சாறு அபிஷேகம் செஞ்சா அனைவராலும் விரும்பப்படுவாங்க. தேங்காய் துருவல் அபிஷேகம் செஞ்சா அரச பதவி கிடைக்கும். சர்க்கரை அபிஷேகம் செஞ்சா பகைவரை வெற்றி கொள்ளலாம். தயிர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் செஞ்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரிசி மாவு பொடியால அபிஷேகம் செஞ்சா பிறவி பிணி அகலும். விபூதியால அபிஷேகம் செஞ்சா ஞானம் கிடைக்கும். எலுமிச்சை பழச்சாறு அபிஷேகம் செஞ்சா பயம் அகற்றும். குலதெய்வ அபிஷேகங்களுக்கு தண்ணீர், நல்லெண்ணெய், பால், தயிர், நெய், தேன், இளநீர், கரும்புச்சாறு, பழரசம், பஞ்சகவ்யம், சந்தனம், மஞ்சள் பொடியால அபிஷேகம் செய்யலாம். திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் இரவுல செந்தில் நாயகரை மகாதேவர் முன்பு அமர்த்தி யாகசாலையில இருக்கிற கும்பத்தின் நீரை கொண்டு வருவாங்க. அர்ச்சகர் செந்தில் நாயகர் முன்னாடி கண்ணாடியை பிடிச்சு அதுல தெரியும்படி கண்ணாடி பிம்பத்துக்கு அபிஷேகம் செய்வாங்க. சாயா என்றால் நிழல்னு பொருள். அதனால இது கண்ணாடியில தெரியும். நிழலுக்கான அபிஷேகம் ஆகும். போர்ல வெற்றி பெற்ற முருகப்பெருமானை குளிர்விக்கும் நோக்கில நடைபெறும் ஒரு சிறப்பு அபிஷேகம் இது. முருகப்பெருமானே இதை கண்டு மகிழ்வதாக ஒரு ஐதீகம்.